ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். அதாவது குரோதி வருடத்தினுடைய வைகாசி மாத ராசி பலன்கள் ஆங்கில வருஷம் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா 14/5/2024 முதல் 15/6/2024 வரை 32 நாட்கள் இந்த வைகாசி மாதம் நடக்க இருக்கிறது. இதில் மேச ராசிக்கு என்ன விதமான பலன்களை நம்ம அனுபவிக்க போகிறோம்? இந்த ஒரு குரு பயிற்சி, இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா சனி பயிற்சி, இப்போ தமிழ் புத்தாண்டு, இதுக்கு முன்னால் ராகு பயிற்சி. இப்போ ராகுவானவர் எங்கே இருக்கார் அப்படின்னா மேச ராசிக்கு அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறார், 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். கும்பம் வந்து உங்களுக்கு அதாவது மேச ராசி நேயர்களுக்கு எப்படி வரார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். இப்போ முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன், இவங்க வந்து முக்கூட்டு கிரகங்கள். இவங்க மாதம் எந்தெந்த தேதியில பயணித்தால் இந்த மேச ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இந்த வைகாசி மாதத்தில் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி, அதாவது வைகாசி மாத ராசி பலன்கள். ஆங்கிலம் அப்படின்னு பார்த்த போனா 14/5/2024 இருந்து 15/5/2024 வரை 15/6/2024 வரைக்கும் 32 நாட்கள் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அள்ளித்தர இருக்கிறது, இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? 11 சனி ஆட்சின்னு பார்த்தோம். அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், ராகு உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து விரயஸ்தானத்துல பயணிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன், புதன், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல சூரியனும் குருவும் பயணிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எந்த விதமான பலன்கள் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அதாவது 2க்கும் 7க்கும் உரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் எங்க போறாரு அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு செல்கிறார். ஆல்ரெடி உங்களுக்கு குருவானவர் 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா? அப்ப 2ஆம் இடத்து குரு குடும்பத்துல வந்து குதூகலம், ஒரு நல்ல ஒரு பலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த செவ்வாய் வந்து உங்களோட ராசிநாதன் இல்லையா, அவர் வந்து 2க்கும் 8க்குரியவர் 12ஆம் இடத்துல ராகுவனுடைய பிடியில் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்ப குருவானவர் அதாவது 2ஆம் இடத்து ரிஷப குருவானவர் அதாவது உங்களுக்கு அதாவது மேச ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேதுவை குரு பார்க்கிறார். அப்ப அந்த குரு ஒரு கேதுவை பார்க்கும்போது தனவரவு, ஒரு நம்ம வாங்கி கொண்டிருக்கின்ற கடன்கள் மீதான கடன்கள் அதிகரிப்பது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் கொடுப்பது, ஒரு வேலையிலிருந்து வேற வேலைக்கு ட்ரை பண்றது, ஒரு வேற வேலையை செய்கிறது, தொழில் ஸ்தாபனம் வைத்து கொண்டிருக்கும் தொழிலை வந்து விருத்தி அடைய செய்வது. அப்ப தொழில்காரர்கள்லாம் சொந்தமா தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில வந்து விருத்தி அடைய செய்வது, அந்த தொழிலுக்காக புதிய கடனை வாங்குவது 2ஆம் இடத்துக்கு அள்ளி தருகிறார். அப்ப அந்த தொழிலை விருத்தி அடைய செய்யும் பொழுது அதாவது நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படாமல் நுண்ணூட்டமாக செயல்படுவது, யாரையும் நம்பாமல் இருப்பது சிறப்பை தரும். அடுத்தபடியாக குருவானது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடம் வந்து வம்பு வழக்கு, இது மேல கோர்ட்டு கச்சேரி இருக்கிறது, சகோதரருடைய பிரச்சனைகளா இருக்கிறது, சகோதரனுடைய பிரச்சனை கொண்டு வருவார். ஏன்னா வந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகோதர காரகனும் கூட, சகோதரத்துக்கு அவர் தான் காரகம் இருக்கிறார். சகோதர ஸ்தானாதிபதி புதன் வந்து சுக்கிரன் புதனோட சேர்ந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறார். அப்ப சகோதரர்களை பிரச்சனைகளை கொண்டு வரும், சொத்துக்கள் பிரிப்பது, அங்காளி பங்காளி பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுல ஒரு பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையில வந்து நேர்மையான நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதான குரு பார்வை சொல்லுது. அப்ப இந்த சனி பகவான் வந்து உங்களை பார்க்க 3ஆம் பார்வையா உங்களை பார்க்கிறார். அடுத்து இந்த சனி வந்து 7ஆம் பார்வையா உங்களுடைய அதாவது மேசராசி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, ஒரு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். தள்ளி போகிற திருமணம் கைகூடி வரும். உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இல்லையா? குரு தான் இருக்கிற இடத்தோட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது வரைக்கும் எனக்கு தொழிலே இல்லை, தொழில் கண்டிப்பா கிடைச்சிடும். தொழிலுடைய சிறப்பான நிலை வந்ததுங்க, ஜென்ம குருவா இருந்தாருங்க, தொழில் பிரச்சனை வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். குரு தான் இருக்கிற இடத்தோட பார்வைக்கு அதிகம் இல்லையா? இந்த குருவானவர் மேசராசிக்கு பாக்கியாதிபதியா வர்றார். அப்ப பாக்கியத்தை 2ஆம் இடத்துல தள்ளித்தரவருடைய பலனும் கூட. ஆக உங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது தொட்டது துலங்கும், அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை அடைய போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது வரவு ஒரு பக்கம் இருக்கும், செலவு ஒரு பக்கம் ஆயிண்டே இருக்கும். இந்த ராகுவானவர் இப்போ செவ்வாய் வந்து 31/5/2024 மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரார். அந்த 21ஆம் தேதிக்கு மேல அந்த செவ்வாய்
சுக்கிரன் புதன் செவ்வாய் புதன் சேர்க்கை திருமணத்திற்கான காலகட்டம். பெண்களால் அவப்பெயர்கள் உண்டாகும், உசாரா இருக்கும். பெண்களால் அவப்பெயர்கள் உண்டாகும். நானும் அந்த சக ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் கடும்படியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தனம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு வழியில் செலவு ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும். பொறாமைகள் கூடும், பெண்களால் பிரச்சனைகளை கொண்டு வரும், சகோதர பிரச்சனைகள் கூடும். அதிலிருந்து எப்படி விடுபடணுங்கிறத நேசனாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து அந்த சுக்கிரன் புதன் அந்த செவ்வாய் சேர்க்கை. அப்போ வண்டி வாகனத்தில் கவனம், வண்டி வேகமாக ஓட்டுறது, புது வண்டி வாங்குறது, அதனால சந்திக்கிறது, வண்டி கடன் வாங்கிட்டு பிரச்சனையை கொண்டு வருது. அப்போ வண்டி வாகனங்களால் பிரச்சனைகளை கொண்டு வருது வைகாசி மாதத்தில். இப்போ தனம் ஒரு பக்கம் வரும், அப்போ பிரச்சனைகளும் ஒரு பக்கம் வரும். அந்த பிரச்சனைகள் எப்படி மீட்கணுன்றதுக்காக பார்த்துக்குங்க. அதாவது முருகன் வழிபாடு சிறப்பை தருது. ஒன்று வயசு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல லாப சனியா இருக்கிறார், 10ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ 10ஆம் இடம் தொழில் வலுப்பெறுகிறது, 11ஆம் இடத்துல லாப குருவா வர்றார், லாப சனியா இருக்கிறார், 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது வண்டி வாகனங்கள் கவனமுடன் இருப்பது, உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது, உடல் அதாவது முதியோர்கள், நம்முடைய தாய் தந்தையினுடைய முதியோர்கள் வழி பிரச்சனைகளை பார்க்கணுமாங்கிறதுலாம் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்ல ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும். இந்த குரு பேச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குரு 2ஆம் இடத்துக்கு அளித்த குடும்ப விருத்தி, குடும்ப அபிவிருத்தி ஆகிறது. புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய நண்பர்கள், குடும்பத்தில் உறுப்பினர்கள் கூடுதல், திருமணமாக கூட இருக்கலாம் இல்லையா, பிரிந்தவர்கள் ஒன்று செய்வதற்கான அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமைகள் தடைத்தோங்கும், அன்னோன்யம் ஏற்படும், வீட்டுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். பல நாளாக வித்த ஒரு மனை ரொம்ப நாளாச்சுங்க, அந்த இடத்தை வித்து அதற்கான ஈல்டு உங்களுக்கு சேரும். சுக்கிரன் பேச்சு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராது, 13/2024 வராது. அப்போ அந்த சுக்கிர பேச்சு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான திசையை உங்களுக்கு கொண்டு வரும். வாகனங்கள் அடிக்கடி மாற்றுறது நல்ல சிறப்பை தரும். வாகனங்கள் அதிகமாக வேகமாக போகக்கூடாது. ஏன்னா அந்த புதன் சுக்கிரன் ஒரு புதன் சுக்கிரன் சேர்த்து பிளஸ் செவ்வாய் சேர்றாரு, ராசியை சேர்றாரு. இப்போ செவ்வாய் 8க்கு அதிபதி இல்லையா, அப்போ சுக்கிரன் இருக்கும்போது அந்த வண்டி வாகனங்கள் கவனம் இருப்பது சிறப்பு. இந்த வைகாசி மாதம் நிறைய பணங்கள் வரும், தனம் தானியம் சேரும், வீடுகள் பெருக்கும், நல்ல ஒரு இடத்தை அடைவீர்கள். அதற்கான செலவும் உண்டு, விரைவும் உண்டு. இந்த குருவானவர் கேதுவை பார்க்கறது, ஆன்மீக நாட்டங்கள் வர்றது, நிறைய கோயில் குளங்கள் செல்வது, அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கியதன் மூலியமா சிறப்படைவது, புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களுக்கு அந்த மேசராசி நேயர்களுக்கு அந்த குரோதி வருடத்தினுடைய வைகாசி மாத பலன்களை முருகன் பதிவு செய்கிறார் உங்களுடன். அப்போ நல்ல கருத்துக்கள் என்பது வரவு ஒரு பக்கம் இருக்கும், செலவு ஒரு பக்கம் இருக்கும். அதை கவனமுடன் கையாள்வது சிறப்பை தரும். உங்களுக்கு அனுகூலமான திசை குரு திசையோ அல்லது குரு மகா திசையில செவ்வாய் புத்தியா இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் புத்தியா இருக்கிறவங்களுக்குலாம் வண்டி வாகனத்துல கவனமுடன் இருப்பது சிறப்பு, வண்டி வாகனத்துல கையாள்வது சிறப்பு, வண்டி வாகனத்தை மாற்றுவது சிறப்பு. அப்போ வாகனங்களில் செல்லும் போது நிதர்சன போக்குடன் செயல்பது நல்லது. அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அதனால உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கிய கேடுகள் அடிக்கடி சேரும். அதை உசாரா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பெற்றோர்கள் அதாவது குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, படிப்புல கவனம் தேவை. நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறை உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் மேசராசியாக இருந்தால் குரு மகாதிசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில குரு புத்தி எப்படி இருந்த குரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் நீங்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் அந்த படிப்பு உங்களுக்கு நிச்சயமாக கைவிடும். ஆக இந்த ஆண்டு உங்களுடைய பண தேவை எந்த நாட்களில் பூர்த்தி செய்யலாம், இந்த பணம் உங்களுக்கு எப்பொழுது வரும், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த பணம் எப்போது எனக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே மாசம் 14, 15, 26, 27, 28, ஜூன் 1, 5, 6, 10, 11 ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும், திருப்பி பார்க்கணும். அப்பதான் தேதி உங்களுக்கு வரும். அப்போ பண தேவை எப்பொழுது பூர்த்தி தரும் அப்படின்னா மே மாசத்துல 15, 26, 27, 28, ஜூன் மாசத்துல 1, 5, 6, 7, 10, 11 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பணம் பூர்த்தி அடையும். மனசுக்கு சந்தோஷம் வரும், நிறைய தனதானியங்கள் சேரும், பொன் பொருட்கள் ஆடை உங்களுக்கு வரும். அப்ப தனதானியம் சேரும், அதற்கான விரயங்கள் இருக்கும். அப்போ தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் வழி சிறப்பை தரும், தொழிலில் ஒரு பொன்னான இடத்தை நீங்கள் அடைவீர்கள். அதாவது இப்ப நான் பேங்க்ல வேலை செய்யறேன்னா இன்னொரு பேங்க் போயிட்டே இருக்கலாம். தொழில் முன்னோர்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதாவது சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய மூத்தோர் குடிமக்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த நோயிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் என்று கூறி குரோதி வருடத்தினுடைய வைகாசி மாத பலன்களாக என்னுடைய மீனாட்சி முருகன் கருத்தாக பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.